பூங்குடி, அழகர் இந்த பேர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்போ ஒரு பக்கம் பூங்குடி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. "ஏன்பா இந்த மாதிரி மாயாண்டி அந்த விஷயம் நடக்கும்போது வீட்லயே இல்ல. ஆனா என்கிட்ட வந்து வருத்தம் தெரிவிச்சாரு, மன்னிப்பு கேட்டாரு. ஆனா இன்னொரு வீட்டு பொண்ணு தானப்பா அம்மாவும். அவங்க நமக்காக தானே வாழ்றாங்க. அப்படிங்கிறப்ப ஏன் நீங்க வந்து அவங்க கிட்ட இன்னும் மன்னிப்பு கேட்கலையா? போய் கேளுங்கப்பா, பாவம்ப்பா அவங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அதே மாதிரி பூங்குடியோட அப்பா கூப்பிடுறாரு. "பேச்சி நில்லு" அப்படின்னோனே, பேச்சிக்கே தாங்க முடியல. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "சாப்பிட்டியா?" அப்படின்னோனே, இப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கு. "நேத்து ஏதோ தெரியாம நடந்துருச்சு. வேணும்னு பண்ணல. நம்ம வீட்டு புள்ள அப்படின்னோனே, நீ அவங்க வீட்டு புள்ள தானே. அதனால வெளியில நிக்க வச்சுட்டேன். வேணும்னு பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன மன்னிச்சிரு. மனசுல எதுவும் வச்சுக்காத" அப்படின்ன உடனே, "நீங்களா பேசுறீங்க?" அப்படின்னோனே, என்னால நம்பவே முடியலன்னு பேச்சு அழுதுட்டே சொல்லும்போது, "ஆமா. உன்ன என்ன பிடிக்காமயா கல்யாணம் பண்ணேன். பிடிச்சு தானே கல்யாணம் பண்ணேன். ஆனா இடையில நடந்த விஷயங்கள் எதையுமே மறக்க முடியல. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காத புள்ள" அப்படின்ன உடனே, "இல்லங்க, இல்லங்க" அப்படின்னு சொல்றாங்க பேச்சியும். "சரி போய் வேலைய பாரு. ஆனா அதுக்காக எதையுமே நான் மறக்கல" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் வந்து பேச்சுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உடனே ஃபோன் பண்ணி பேசுறாங்க பூங்கொடி கிட்ட. "ஏய் உங்க அப்பா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. எல்லாமே உன்னால தான். அவருக்கு என் மேல பாசமே வராது அப்படின்னு இந்த ஜென்மத்தில நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அப்படி மன்னிப்பு கேட்டு பிரியமா 2 வார்த்தை பேசினாருடி. மனசே சந்தோஷமா இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே பேச்சு ஃபோன வச்சுடுறாங்க. இந்த ஒரு சீரியல்ல பேச்சியோட ஆக்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததா வந்து ஜோசியர வர சொல்லி பொருத்தம்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம பூங்குடியோட ஜாதகம், அழகரோட ஜாதகத்த வச்சுட்டு பொருத்தம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல நந்தினியோட அம்மா வேண்டிக்கிறாங்க. ஐயோ! பொருத்தம் இல்லன்னு சொல்லிடணும். இந்த வீட்ட விட்டு அவ போயிடணும், போயிடணும்னு வேண்டிக்கிறாங்க. அதே மாரி பொருத்தம் கம்மியா இருக்கு. தாலி பிரிச்சு கோர்க்கறது சீக்கிரமே செஞ்சுருங்க. சாப்பாடு குடுத்து. அ விளக்கு பூஜையெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட்லேருந்து வர பூங்குழலி, அழகர் 2 பேரையுமே வச்சு இந்த மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன கல்யாணம் மாதிரி நெறைய பேர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பெருசா பண்ணலாம்னு நெனைக்கிறேன் அப்படின்னு உடனே, இஷ்டமே இல்லாத மாதிரி பூங்குடி ஒரு பக்கம் பார்க்க, அழகர் ஒரு பக்கம் பார்க்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.